சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து தொடர்ந்து படங்களில் பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவருடைய நடிப்பில் ஜெயிலர் 2 படம் உருவாக்கிட்டு வருது. அதாவது இந்த ஜெயிலர் 2 திரைப்படம் இந்த ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் நெல்சனோட இயக்கத்திலே ரஜினி கமல் இணைந்து நடிக்க போகிற படமும் இருக்குது. இதைத் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன நடிக்கணும் என பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காராம். அதற்கான பிளானையுமே பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி கிட்ட ரஜினி கூறியதா சமீபத்தில் ஆர்ஜே பாலாஜி பேட்டியில் சொல்லியிருந்தார். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, ரஜினிகாந்த் கேஎஸ் ரவிக்குமாரோட இயக்கத்தில் பிரம்மாண்டமான படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. அதாவது ரஜினியோட நடிப்பில் ராணா அப்படின்ற படத்தை கேஎஸ் ரவிக்குமார் ஆரம்பித்தார். ரஜினிக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அந்த படத்தை பாதியிலே நிறுத்திட்டாங்க. தொடர்ந்து கோச்சடையான் அப்படின்ற பேரில் இந்த படத்துடைய ஒன்லைனை எடுத்துக்கிட்டு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அப்போ அனிமேஷன் டெக்னாலஜியில் உருக்க வைக்கப்பட்ட அந்த படம் சுத்தமாக மக்கள் மத்தியில் எடுபடாமல் போயிடுச்சு. இப்போ அந்த படத்தையுமே ஏஐ டெக்னாலஜி மூலமாக ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ண ரஜினிகாந்தோடைய பொண்ணு முடிவு பண்ணியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட அப்பப்போ ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி ராணா படத்தை பற்றி என்ன ஆச்சு சொல்லுங்கள், அந்த கதையை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் என ரஜினி ஆர்வமாக கேட்டு வராராம். ஏற்கனவே படையப்பா 2 படத்திற்கான கதையை ரஜினி எழுதி முடிச்சிட்டதா சொல்லப்படுகிறது. படையப்பா 1 படத்தையே ரஜினி தான் கதை எழுதியிருக்காரு. அதையுமே இப்போ தான் சமீபத்தில் சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து படையப்பா 2 படத்தையும் கேஎஸ் ரவிக்குமார் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. மேலும் இன்னொரு படமாக ராணா படத்தையும் பிரம்மாண்டமாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. இப்படி பேக் டு பேக் கேஎஸ் ரவிக்குமார் கூட படம் நடிக்க முடிவு பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த். ஆனால் கடைசியாக கேஎஸ் ரவிக்குமார் எடுத்த லிங்கா படம் சரியாக போகலை. கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே நஷ்டம். ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 100 கோடியை திருப்பி கொடுத்தாரு. இப்படி இருக்கும் சூழலில் கேஎஸ் ரவிக்குமார் மீண்டும் ரஜினியை வச்சு படம் எடுத்தால் அது தமிழ் சினிமாவில் எடுபடுமா? கடைசியாக கேஎஸ் ரவிக்குமார் எடுத்த படம்னா அது பாலகிருஷ்ணாவை வச்சு படம் எடுத்திருந்தார். ஆனால் தமிழ் சினிமாவில் அவர் படங்களை இயக்கி பல வருடங்கள் ஆகுது. அப்படி இருக்கையில் கேஎஸ் ரவிக்குமாரும் ரஜினியும் இணைந்தால் நல்லா இருக்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.